அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, அதிகமாக நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நேரம் போது தள்ளி விட்டுறாதீங்க. பாராளுமன்ற தேர்தல் இப்போ விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்குது. பிரச்சாரங்கள் கடுமையாக போய் கொண்டிருக்கிறது. மாற்றங்கள் என்பது மக்களின் கையிலே இருக்கிறது, அல்லாஹ்வின் நாட்டத்திலே இருக்கிறது. அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அதுதான் நடக்கும். மக்கள் முயற்சி செய்வார்கள். அந்த முயற்சியை வல்ல அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அது நடக்கும். இப்போ அந்த முயற்சி செய்கிற அந்த விஷயத்தில், அந்த தேர்தலில் போட்டியிடுகிற அந்த முயற்சி செய்கிற விஷயத்தில், தேர்தல் என்றாலே ஓட்டு தான். ஓட்டு யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு மதிப்பளிக்கப்படும், அந்த சமுதாயத்திற்கு மதிப்பளிக்கப்படும், அதிகமான தொகுதிகள் வழங்கப்படும், அதிகமான வேட்பாளர்களை அந்தந்த சமுதாயம் நிறுத்தும். அப்போ இந்த தமிழகத்தை பொறுத்த அளவிற்கு, தமிழகம் புதுச்சேரி இந்த 40 தொகுதியை பொறுத்த அளவிற்கு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காங்க. அந்தந்த சமுதாய வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காங்க. திமுக பல சமுதாய வேட்பாளர்களை நிப்பாட்டுது, அதிமுக பல சமுதாய வேட்பாளர்களை நிப்பாட்டுகிறது. திமுக அதிமுகன்னு சொல்றோம்னா அதுக்குள்ள கூட்டணிகள், இப்போ அதிமுக நிப்பாட்டுற மாதிரி, அதே மாதிரி பாஜக அதனுடைய கூட்டணி அது வேற. இப்படி எல்லாரும் நிப்பாட்டுவது எந்த அடிப்படையில் நிப்பாட்டுகிறார்கள் என்றால், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஜாதி விஷயங்களை வைத்து, அந்த சாதி சமுதாய மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் வேட்பாளரை அறிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமுதாயம் 5 தொகுதிகளில் நாம் அதிகமாக இருக்கிறோம். தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஏன்னா மத்திய சென்னை, வேலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் இந்த 5 தொகுதிகளில் நாம் அதிகமாக இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இந்த 40 தொகுதிகளிலுமே 3வது இடத்தில் இருக்கிறோம். நாம் 3வது இடத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். நாம குறைந்து இல்லை. இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது 2 தொகுதி. அதிமுக கூட்டணியில் திண்டுக்கல் ஒரு தொகுதியும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ராமநாதபுரம் ஒரு தொகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு 2 தொகுதிகள் மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள். அப்ப மற்ற சமுதாயத்திற்கு எத்தனை தொகுதிகள் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி பார்க்க நாம பார்த்தாதான் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு வேட்பாளர்கள் நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு நாம பார்த்தாதான் நம்மளுடைய நிலை நமக்கு தெரியும். நாம் எந்த அளவிற்கு புறம் தள்ளப்பட்டிருக்கிறோம், நாம் எந்த அளவிற்கு அரசியலில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம், ஆட்சி அதிகாரத்தில் நம்மளை துடத்தி எரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என்றால், நம்மை சுற்றி உள்ள சமுதாயத்தில், அரசியலில், இந்த தேர்தலில் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த சமுதாயத்திற்கு என்ன இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுல முதல்ல வன்னியர் சமுதாயத்தை எடுத்துக்கொள்வோம். தமிழகத்தில் வன்னியர் சமுதாயத்தை எடுத்துக்கொள்வோம். வன்னியர் சமுதாயத்தை பொறுத்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் இருப்பது போன்று 40 தொகுதிகளிலும் அவர்கள் இல்லை. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். 40 தொகுதிகளிலும் 2வது இடத்திலோ 3வது இடத்திலோ 4வது இடத்திலோ அவர்கள் இல்லை. மாவட்டங்களிலே பல்வேறு தொகுதிகளிலே அவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் அதிகமாக உள்ள தொகுதிகளில் அவர்களை நிறுத்துகிறார்கள். உதாரணத்திற்கு திமுக 5 தொகுதியை வன்னியர்களுக்கு கொடுக்கிறது. திமுக 5 தொகுதி, 40 தொகுதியில திமுக 5 தொகுதி வன்னியர்களுக்கு கொடுக்கிறது. காங்கிரஸ் 2 தொகுதி வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கு, 10ல் 2 கொடுத்திருக்கு. அதிமுக 9 தொகுதி வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சி 2 தொகுதி கொடுத்திருக்கிறது. பாமக அதுவும் 7, அதுக்கு 10 தொகுதி கொடுத்திருக்காங்கல்ல. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் 7 தொகுதி என்ன செஞ்சிருக்கிறது, வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கிறது. மொத்தம் 25 வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். எதிரும் புதிருமாக நிற்பார்கள், அது வேறு விஷயம். ஆனால் களத்தில் வன்னியர்கள் வேட்பாளராக நிற்பது, அதுவும் இந்த கட்சி, இந்த 3 கட்சி தான் சொல்லியிருக்கேன், 3 கூட்டணி சொல்லியிருக்கிறேன். ஒன்று திமுக கூட்டணி, 2வது அதிமுக கூட்டணி, 3வது பாஜக கூட்டணி. இந்த 3 கூட்டணியில் இருந்து 25 வேட்பாளர்கள் வன்னியர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு எங்கே மதிப்பளிக்கப்படுகிறது, அரசியலிலே, அதிகாரத்திலே அவர்களுக்கு எவ்வளவு மதிப்பளிக்கப்படுகிறது என்பதை தயவு செய்து இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக கொங்கு வேளாள கவுண்டர், அவர்கள் தமிழகத்தில் 40 தொகுதியிலும் இல்லை. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே, கோவையிலே, ஈரோடிலே, கரூரிலே, இது மாதிரி பகுதிகளிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? திமுக 5 தொகுதி கொடுக்கிறது, காங்கிரஸ் 1 தொகுதி கொடுத்திருக்கிறது, அதிமுக 6 தொகுதி கொடுக்கிறது, பாஜக 7 தொகுதி கொடுத்திருக்கிறது. மொத்தம் 19 தொகுதியில் கொங்கு வேளாள கவுண்டர் அவர்கள் அங்கே நிற்கிறாங்க. எதிரும் புதிருமாக நின்னாலும் 19 வேட்பாளர்கள் களம் காணுகிறார்கள். கொங்கு வேளாள கவுண்டர் நல்லா சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி பறையர், அப்புறம் தேவேந்திர குல வேளாளர், அதுக்கு அடுத்தது அருந்ததியர். இந்த 3 சமுதாயமே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இதுல காங்கிரஸ் 1 தொகுதி கொடுக்கிறது, பறையர். திமுக 4 தொகுதி கொடுக்கிறது, பாஜக 1 தொகுதி கொடுக்கிறது, அதிமுக 4 தொகுதி கொடுக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி 1 தொகுதி கொடுத்திருக்கிறது. இது பறையருக்கு.
தேவேந்திர குல வேளாளர் திமுக 2, பாஜக 3, அதிமுக 1, அருந்ததியர் அதிமுக 1, பாஜக 1 ஆக 19 தொகுதி இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர் இந்த 3 சாதியினரும் பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள். இந்த பட்டியலின சகோதரர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 19 தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு காங்கிரஸ்ல 1, திமுகவில் 3, பாஜகவில் 2, அதிமுகவில் 1 ஆக 7 தொகுதி நாயுடு சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்க 7 வேட்பாளர்கள் எதிர்முதிர்மாக நின்னாலும் களத்திலே பெரிய கட்சிகள் 7 தொகுதிகளை அவர்களுக்கு 7 வேட்பாளர்களை நிப்பாட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாடார் சமுதாயத்திற்கு திமுக ஒன்றும் கொடுக்கவில்லை. அதிமுக 2, பாஜக 3, பாமக 1, காங்கிரஸ் 2 ஆக 8 தொகுதி நாடார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மறவர், கள்ளர், அகமுடையார் இவங்க முக்குலத்தோர் என்று சொல்லுவோம். இவங்க என்ன சொல்லுவோம்? முக்குலத்தோர். ஆனா தேவர்னு சொல்றோம். தேவருங்கிறது ஜாதி கிடையாது, புரியுதா? அவர்களை முக்குலத்தோர் என்று சொல்லுவோம். அந்த முக்குலத்தோரை தான் இப்ப நம்ம மறவர் என்று சொல்லுகிறோம். மறவருக்கு திமுக 2, அதிமுக 2, பாஜக 2, காங்கிரஸ் 1 ஆக 7. அகமுடையார் திமுக 1 கொடுத்திருக்குது. கள்ளர் திமுக 2, பாஜக 2, அதிமுக 2 ஆக 14 தொகுதிகள் முக்குலத்தோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14 தொகுதி முக்குலத்தோர்கள் என்ன செய்றாங்க? தேர்தலில் நிற்கிறாங்க. உடையார் திமுக 1, பாஜக 1, பாமக 1 கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 தொகுதிகள் உடையாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி முதலியார் திமுக 1, பாஜக 1, அதிமுக 1 3 தொகுதி. ரெட்டியார் திமுக 1, காங்கிரஸ் 1, பாஜக 1 3 தொகுதி. செட்டியார் காங்கிரஸ் 1, பாஜக 1. இப்படி ஒவ்வொரு சாதி இது ஒரு பெரிய சமுதாயம்னா இதுதான். இவர்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்திற்கு 2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து சமுதாய சகோதரர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வன்னியர், கொங்கு வேளாள கவுண்டர், பறையர், தேவேந்திரர், அருந்ததியர் இந்த 3 சமுதாயத்திற்கும் பெரிய அளவிற்கு வேட்பாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரவேற்கிறோம். அப்படித்தான் அந்த சமுதாயம் அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நாடார் 8 வேட்பாளர் நிற்கிறார்கள், நாயுடு 7 வேட்பாளர் நிற்கிறார்கள். இப்படி இவர்கள் எல்லாம் அரசியலில் புரிதலோடு பயணிக்கின்ற காரணத்தால் அவர்களை அந்த தொகுதியில் நிப்பாட்டுகிறார்கள், நிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இஸ்லாமியர்களை நிப்பாட்டுறது இல்ல. அதை பத்தி என்ன காரணம் என்றால், இஸ்லாமியர்களுக்கு அந்த உணர்வு இல்லாததுதான் காரணம். இஸ்லாமியர்கள் நிப்பாட்டவில்லையே என்கிற ஒரு கவலை நமக்கு இல்லை. காரணம், நம்ம தலைவர்களுடைய பயணமே எப்படிதான் இருக்குது? என்னமாவது கொடுத்தா போதும், ஏதாவது ஒரு பதவி கொடுத்தா போதும், ஏதாவது ஒரு வாரியத்தில் கொடுத்தா போதும். இந்த நிலைமையில அந்த பதவி சுகம் அனுபவிக்கிற காரணத்தால் சமுதாயத்திற்கான மதிப்பு கிடைக்கவில்லை. இப்ப நீங்க பாருங்க, ஒரு கட்சி 2 எம்எல்ஏ சீட்டிற்காக அப்படியே ஒரு கட்சியோட சேர்ந்துருச்சு, முடிஞ்சிச்சு. ஒரு கட்சி ஒரு எம்பி சீட்டுக்காக இன்னொரு கட்சியோட போயிருச்சு. ரைட். இப்ப அடுத்த தேர்தலில் நமக்கு யார் தலைவர்? தொப்பிக்காரங்களை கூப்பிடுறான், 4 பெரிய தாடியை கூப்பிடுறான், 2 துண்டை போட வைக்கிறான், முடிஞ்சிச்சு. தேர்தல் பிரச்சாரத்தில் உட்கார வைக்கிறான். அவ்வளவுதான்ப்பா உங்களுக்கு. இஸ்லாமிய சமுதாயம் இன்று அரசியலிலே ஒதுக்கப்பட்டு நாம் இருக்கிறோம். அப்ப இதை நாம் வெல்ல வேண்டும் என்றால், இப்ப இந்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவிற்கு நமது ஒரே நிலைப்பாடு தான். நிலைப்பாடு மாறுகிற போதுதான் நமக்கு உண்டான அந்த நன்மதிப்பு கெட்டு விடுகிறது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த நமக்கு தகுந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு, நம்ம சூழ்நிலைக்கு தக்கவாறு ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்கிற காரணத்தால் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் நம் மீது. இவன் இப்படித்தான் அப்படின்னு நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். அப்ப நம்மளுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்மளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதனாலதான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அப்ப இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. என்ன நிலைப்பாடு? இந்த தேர்தலில் பாசிசத்தை எதிர்ப்பது, பாசிசத்தை ஒழிப்பது, பாஜகவை வரவிடாமல் தடுப்பது, இது நம்மளுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாம் வெற்றி பெற்ற உடனே தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்களுடைய ஆதரவு கிடைக்காத, இவங்க கிடைச்சா என்ன கிடைக்காட்ட என்ன, வட மாநிலத்தில் உள்ள ஆதரவை வைத்து அவர் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்க ஏன் தமிழ்நாட்டில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. அன்பானவர்களே, நம்மளுடைய தொகுதி மூலமாக அவர் ஆட்சிக்கு வர்றான் வரல அந்த மேட்டர் கிடையாது. நம்ம நிலைப்பாடு என்ன? நமது நிலைப்பாடு, நாம் வாக்களிப்பது, ஓட்டளிப்பது பாஜக வரக்கூடாது. அப்ப பாஜக வரக்கூடாது என்றால் பாஜகவிற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வர வேண்டும். இதுதான் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடில் நான் எந்தவித மாற்றமும் இருக்கக்கூடாது. சும்மா நேரத்துக்கு தகுந்தவாறு நிலைப்பாடு பண்ணக்கூடாது. அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை இழந்து விடுகிறோம். இவன் இப்படிதான்டா அப்படி நம்பிக்கை இழந்து விடுவோம். அந்த நம்பிக்கையை நாம் இழந்து விடக்கூடாது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அனைத்திற்கும் அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் நண்பன் சுலைமான் சேத், இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுச் செயலாளர்.